பிரதமர் மோடி 3வது முறையாக வரும் 11ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தரவுள்ளார். அப்போது சுமார் 5650 கோடி மதிப்புள்ள தமிழகத்துக்கான வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். குறிப்பாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்கட்டமைப்பு, லூப்ரிகன்ட் உற்பத்தி, கிராமப்புற இணைப்பு, நெடுஞ்சாலை மேம்பாடு மற்றும் புதிய இரயில் சேவைகள் என விரிவடைந்து தமிழக மக்களுக்கு உண்மையான பலன்களை வழங்க உள்ளன. இதன்படி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும் விரிவான நகர எரிவாயு விநியோக நெட்வொர்க்கை உருவாக்கும். இந்த வலையமைப்பு வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு குழாய் மூலம் சுத்தமான இயற்கை எரிவாயுவை வழங்கும். மேலும் வாகனங்களுக்கான வலுவான சிஎன்ஜி நிலையங்களை ரூபாய் 680 கோடி செலவில் நிறுவ உள்ளது. இத்திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். இதன் மூலம் 8,80,000 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் எரிவாயு இணைப்பு கிடைக்கும். எனவே இனி எல்பிஜி சிலிண்டருக்காக வரிசையில் நிற்க வேண்டியதில்லை. எல்பிஜி சிலிண்டர்களை விட பிஎன்ஜி ஒரு யூனிட்டிற்கு குறைந்த செலவாகும். 200க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் நம்பகமான, மலிவான சமையல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான எரிவாயுவை பெறுகின்றன. 201க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் லாரிகளின் எரிபொருள் செலவை கணிசமாக குறைக்கும். டீசல் அல்லது மண்ணெண்ணெயை விட பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி மிக குறைந்த மாசுபாட்டையே உருவாக்குகின்றன. இது சுத்தமான காற்றுக்கு வழிவகுக்கிறது. அதேபோல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லூப் பிளெண்டிங் ஆலை ஒன்றை சென்னை மணலியில் அமைக்க உள்ளது. இதில் அந்த நிறுவனம் சுமார் ரூபாய் 1490 கோடியை முதலீடு செய்ய உள்ளது. இந்த திட்டத்துக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இதன் மூலம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிநவீனமான முறையில் ஆண்டுக்கு 672,000 மெட்ரிக் டன் திறன் கொண்ட லூப் பிளெண்டிங் ஆலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும். இது இந்தியாவின் உள்நாட்டு லூப்ரிகன்ட் உற்பத்தி திறனை கணிசமாக வலுப்படுத்தும். அதே சமயம் இனி லூப்ரிகன்ட் இறக்குமதி குறைய உள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான திறமையான வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளது. அதிகப்படியான உள்நாட்டு விநியோகம் காரணமாக வாகனங்களுக்கான என்ஜின் ஆயில் மற்றும் லூப்ரிகன்ட் விலைகள் இனி குறைய வாய்ப்புள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் வாகனத்துறைக்கு அதிக பலன்கள் ஏற்படும். இதன் மூலம் இருசக்கர வாகனங்கள், லாரிகள், பேருந்துகள் நேரடியாக பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலை ஒரு முக்கிய தொழில்துறை மற்றும் உற்பத்தி மையமாக சென்னையின் அடையாளத்தை மேம்படுத்தும் என்பது முக்கியமானது. கிராமப்புற போக்குவரத்தை இணைக்கும் வகையில் பிரதமர் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 370 கிலோமீட்டர் தொலைவிலான 89 சாலைகள் அமைக்கும் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். இது அனைத்து பருவ காலங்களுக்குமான நவீன கிராமப்புற சாலைகளாக இருக்கும். இவை கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் அரசு சேவைகளுடன் இணைக்கும். அதேபோல வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலை 81 பசுமை வழி புறவழிச்சாலையாக மாறவுள்ளது. இந்த பசுமை வழி புறவழிச்சாலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த புறவழிச்சாலை உள்ளூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும். மேலும் திருச்சி அரியலூர் வழித்தடத்தில் சரக்குகள் மற்றும் மக்களின் வேகமான, பாதுகாப்பான நடமாட்டத்தை உறுதி செய்யும். இப்பகுதியில் போக்குவரத்து குறைவதால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் பாரம்பரிய சின்னம் சிறந்த சுற்றுச்சூழலுடன் பாதுகாக்கப்படும். 5 புதிய ரயில் சேவைகளும் தமிழக ரயில்வே வசதியை மேம்படுத்த உள்ளன. 2 அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ், 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 1 பயணிகள் சேவை ரயிலையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். இதன் மூலம் தமிழகத்தை தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் கிழக்கு இந்தியாவுடன் இணைக்கும் 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார். அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஏழை மற்றும் நடுத்தர பயணிகளுக்கு மலிவான 2ஆம் வகுப்பு கட்டணத்தில் நவீன வசதிகளை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.